வணக்கம் நண்பர்களே. நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம், அதாவது புதிய சமச்சீர் புத்தகத்தில் முதல் பருவத்தில் 2ஆம் இயல் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடம் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிற பாடம் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடியது. அதனால் நம்ம இந்த பாடத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து போக போக இது அதிகமாகும், அப்போ நம்ம படிச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து முதல் பாடம் போட்டோம், அது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. அதனால் அந்த டைம் நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த ஏழை முடிச்சிடுறேன். இந்த பாட்டை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, இது இந்த பாடல் எங்கேருந்து இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. இது எந்த நூல் கேட்கலாம், இதன் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நான் பாடலை படித்து விட்டுறேன். ஒரு முறை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் இன்னொரு முறை படிச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும். திங்களை போற்றுதும் கொங்காலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோடிகள். இந்த பாட்டை நான் படிச்சுட்டேன். இப்போ இதோடைய சொல் பொருளை நம்ம கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்தலாம். இங்கே பாருங்கள், இந்த பாடலுடைய பொருள் பாருங்கள். இந்த வானிலா வந்து குளிர்ச்சியானது, இதை வந்து சோழ மன்னனுடைய அவனுடைய வெண்குடைக்கு இணையாக சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதில் அடுத்தது கதிரவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழ மன்னனுடைய அந்த ஆணைச்சக்கரத்திற்கு இணையாக சொல்கிறாங்க. வான்மழை இதுக்கு இணையாக சொல்கிறாங்கன்னா, அவன் ஆட்சி செய்யும் பகுதிக்கு இணையாக சொல்கிறாங்க. அதாவது கடல் சூழ்ந்த உலகையே ஆண்டு வரான், அதுக்கு இணையாக சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். இதில் நிறைய டைம் வந்து கொஷின் நிறைய கேட்குறாங்க, அதனால் நீங்கள் தெளிவாக அதை பார்த்துக்கணும். திங்கள் என்றால் நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், மலருடைய ஒரு நிலை தான் நமக்கு தெரியும். திகிரி என்றால் ஆணைச்சக்கரம், பொற்கோட்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு என்றால் இமயமலை, நாமநீர்னா அச்சன் பெறும் கடல், அலி என்றால் கருணை. இப்போ இந்த பாடலின் பொருள் பாருங்கள். சோழமன் வந்து ஆத்தி மலரை நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இளங்கோடிகள். இதை வந்து காரணமானவர் பார்த்தீங்கன்னா சேத்தலை சாதனை அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து சேரமன்னர் மரபை சார்ந்தவர் என்று கூறுவது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பதிகம் தான் கூறுகிறது. இவருடைய காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரனாவே சிலம்பு 2 காலில் 2 சிலம்பு போடுவாங்க. அப்போ 2 ஞாபகம் வச்சுக்கலாம். 50 காப்பியங்கள் 1. இது தமிழ் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம்னு சொல்லிட்டு நிறைய இது நாடக காப்பியம் இதெல்லாம் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தாலையும் அந்த தொடர்பாலையும் அழைக்கப்படுகிறது. திங்கள் ஞாயிறு மழை என்ன இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கழுத்தில் சூடுவது. பார்த்திங்கன்னா மாலை, தார், கணையாழினா மோதிரம், தண்டைனா வந்து காலில் அணிவது, மேகலைனா இடுப்பில் அணிவது, கதிரவன் மற்றொரு பேர் ஞாயிறு. ஓகேங்களா? அடுத்தது சந்திரன் பார்த்திங்கன்னா திங்கள் சொல்லுவோம். வெண்குடை, வெண்மை குட்டல் குடை, அது ஈறுபதல் விதியில் நம்ம வந்து இலக்கணம் பார்க்கும்போது, குட்டை இலக்கணம் பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். வழியில் இடங்களில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஆன்சரை பார்த்துடலாம். பொற்கோட்டு, பொன் குட்டல் கோட்டு, கொங்கு அலர், கொங்கு குட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி கொங்கலர். அதாவது 3வது ஆப்ஷன். அவன் அழிப்போல், அவன் குட்டல் அழிப்போல், அவன் அழிப்போல் ஆப்ஷன் பி. அடுத்து போகலாம். காணி நிலம். பாரதியார் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரு, அவர் இல்லாமல் கொஷின் இருக்காது. அதனால் நம்ம அவரை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த டாப்பிக்கில் இருக்கிறத பார்த்துருவோம். அதிகமாக அவரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். 12th புக் வரைக்கும் அவர் இருக்கார், சரிங்களா? எல்லா பாடத்துலையும் அவர் இருப்பார். இந்த பாடல் நான் படிச்சிடுறேன். அடுத்தது பொருளை சொல்லிவிட்டு நம்ம அடுத்து போயிடலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி. யார்கிட்ட கேட்குறாருன்னா பராசக்திகிட்ட கேட்குறாரு. அங்கு அழகிய தூணில் அழகியதான் நன்மாடங்கள் துய்ய நிறுத்தின அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் பராசக்திகிட்ட கேட்குறாரு. அங்கு கேணிக்கு அருகினிலே தென்னை மரம், கீற்றும் இளநீரும் 10-12 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலசை. அது வந்து பார்த்திங்கன்னா வழு. ஆனால் அவர் வந்து கவிதைக்காக அது சொல்லியிருக்காரு. இந்த பாடல் வழியை அடிக்கடி கேட்டிருக்காங்க. கத்தும் குயிலசை வந்து தப்பு. அதனால் நீங்கள் குயில் வந்து கத்தாது, குயில் கூவும், சரிங்களா? இந்த வார்த்தையை இந்த வரி யாருடையதுன்னா பாரதியார். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சொல்லும் பொருளும் பாருங்கள். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம்.
இப்போ அந்த பாட்டை படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அது ரொம்ப இப்போ செய்யுள் மாதிரிலாம் இல்லை கவிதை. அதனால் நமக்கு இந்த பாடல் நமக்கு புரிஞ்சிச்சு. அது நூல் வரைக்கும் போயிடலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பாட்டு பாடியிருப்பாங்க, சோமசுந்தர பாரதியார். அதை நம்ம அடுத்த பாடங்களில் பார்க்கலாம். இவர் வந்து எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்று அழைக்கப்பட்டார். அப்புறம் அங்கே வந்து வெளியேறிடுவார். அப்புறம் மதுரையில் வந்து பாஸ்கர சேதுபதி பள்ளியில் வேலை செய்வார். அங்கேருந்து வெளியேறிடுவார். அப்புறம் நூல்களில் பணிபுரிவார், இதற்கெல்லாம் இது பண்ணுவார். அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். வேலை ஆங்கிலேயர்களால் ஒரு கைது செய்யப்படுவார்னு சொல்லிட்டு அஞ்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். சரிங்களா? தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர் தான். இதனால தான் வந்து அவர் பாண்டிச்சேரிக்கே போயிருப்பார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்போன்னா, பெண் கல்விக்காகவும் கைம்பெண் மறுமணத்துக்காகவும் பொது உரிமைக்காகவும் பகுத்தறிவுக்காகவும் சொல்லியிருப்பேன். இவர் பார்த்தீங்கன்னா மண் உரிமை பெண் உரிமை எதுக்காக சொல்லியிருப்பேன்னா, மண்ணுக்கும் பெண்ணுக்கும் அடிச்சிக்காதீங்களா, நல்லா ஒழுங்காக வாழுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னதான் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இவருடைய பாடல் பாருங்கள். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. மறுபடியும் தலைப்பை காட்டுறேன், நீங்கள் பாருங்க. காணி நீளம் இன்னும் தலைப்பு எது பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள். அடுத்தது கிணறு என்பதை குறிக்கும் சொல் பார்த்தீங்கன்னா கேணி. இது வந்து கேணி என்பது நம்ம தமிழ் சொல் கிடையாது. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இது வட சொல்லா, திரி சொல்லா, திசை சொல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள், அடுக்குகள், நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. ஆப்ஷன் பி. முத்துச்சுடர் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் டி. முத்துச்சுடர். நிலா ஒளி, நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அதாவது ஆப்ஷன் சி. நீங்கள் பாடலில் நிலா ஒளி தான் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஆன்சரை எடுத்துக்கக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், ஆப்ஷன் சி தான் நிலா ஒளி. சி. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி இருக்கணும்னு சொல்கிறாரு. தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கணுன்றார். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசணுன்றாரு. இதில் எதுகை மோனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம இலக்கணத்தில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து சிறகின் ஓசை. இது வந்து மைக்ரேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க, பறவைகளுடைய மைக்ரேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. பறவைகள் பார்த்தீங்கன்னா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. இது பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. சரிங்களா? ஒரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவோம். எதுக்காகனா உணவிற்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் போவோம். போயிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடும், தன்னுடைய வாழை இடத்துக்கு வந்துடும். இது வந்து வலசை போதல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து நீர்வாழ் பறவைகள் தான் வந்து வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெறுகின்றன. பாருங்கள், சாப்பாடு, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பம், வெப்பம் அதிகமாச்சுனாலும் என்ன பண்ணுவோம், மைக்ரேஷன் ஆகிடும். இனப்பெருக்கத்திற்காகவும் நல்ல தகுந்த சூழலுக்காக என்ன பண்ணுவோம், இடம்பெயரும்னு சொல்கிறாங்க. இதுக்கான அடிப்படைக்கு பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அடுத்து பாருங்கள், நம்ம திசைகள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையிலே வந்து நம்ம மைக்ரேஷன் போது ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வடக்குலேருந்து தெற்கு, மேற்குலேருந்து கிழக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது கன்னியாகுமரிலேருந்து இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, குஜராத்லேருந்து மேற்கு வங்காளம் அப்படி ஞாபகம் வச்சுட்டுனா நமக்கு இந்த 4 பக்கமும் சரியாக இருக்கும். பறவைகள் பார்த்திங்கன்னா எப்படி மைக்ரேஷன் போது பார்த்திங்கன்னா 2 டைப்பாக போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஒரு வழி, வரும்போது ஒரு வழி. சில பறவைகள் பார்த்திங்கன்னா அதே வழியில் திரும்பும். ஓகேங்களா? அப்போ கூட்டில் கேட்கும்போது கரெக்டாக சொல்லிடணும், நீங்கள் தப்பாக போட்டுறக்கூடாது. ஒரு சில பறவைகள் மைக்ரேஷன் போகும்போது இடையில இருந்து ஓய்வு எடுக்காது, இறை எடுக்காது, எதுவுமே எடுக்காது, நேராக ஓடியாந்துடும். சில பறவைகள் வந்து தங்கிட்டு வரும். சரிங்களா? அதாவது அடுத்தது பாக்ஸ் கண்ணன் பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியமானது. கப்பல் பறவை, கப்பல் குழைக்கடா, பிரிகேட் பேர்ட், கப்பல் பறவை, கப்பல் குழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. கடற்கொள்ளை பறவை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கடற்கொள்ளை பறவை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை நீங்கள் கவனிச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. இது எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. கப்பல் பறவை, கப்பல் குழைக்கடா, கடற்கொள்ளை பறவை, பிரிகேட் பேர்ட், இந்த 4மே கொடுத்துட்டாங்கன்னா இதுதான். இது 400 கிலோமீட்டர் பறக்கும், சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும். சரிங்களா? நெடுந்தொலைவை பறக்கக்கூடியது அகார்டிகாலா பின்னாடி வரும். அது 22,000 கிலோமீட்டர். இப்போ பாருங்கள்,
வலசையின் போது உடலில் மாற்றம் ஏற்படுமா? எங்கே ஆரம்பிக்குன்னா தலையில் ஆரம்பிக்கும், உடலில் முடியும்னு ஞாபகம் வச்சுங்க. தலையில் சிறகு வளருமா, இறகுகளின் நிறம் மாறிடும், உடலில் வந்து கற்றையாக முடி வளருது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தலையில் வந்து மைக்ரேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வருதுன்னா அதுக்கு வந்து ஹெல்மெட் மாட்டிக்குதுன்னு நினச்சிங்க. நம்ம வெளியே போகும்போது ஹெல்மெட் மாட்டிக்குவோம். அப்போ இறகுகளின் நிறம் மாறுதுன்னா நம்ம வெளியே போகும்போது டஸ்ட்டு மேலே படுதில்ல, அப்படின்னா நம்மளுடைய கலரே மாறிடும். இப்போ மூஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் அடிக்காமல் போனால் ரோட்டில் போனால் பவுடர் அடித்து விட்டுருவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து உடலில் கற்றையாக முடி வளர்தல். நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கமாக தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். சரிங்களா? அடுத்தது தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் செய்திகள் உள்ளன. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சத்திமுத்த புலவர் நாராய் செங்கல் நாராய் இன்னும் பாடலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். தென் திசை குமரியாடி வடதிசைக்கு எகுராயின் இன்னும் பாடல் வரிகள் வந்து இந்த செய்தி வந்து சொல்லுது. சரிங்களா? நம்ம மீண்டும் சொல்கிறேன். 1500 ஆண்டு சத்திமுத்த புலவர் நாராய் செங்கல் நாராய் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவே. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பாவில் வந்து இப்போ கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க செங்கால் நாரைகள். ஓகேங்களா? அடுத்தது சிட்டுக்குருவி வந்து இப்போது அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து உருவத்தில் மிக சிறியது. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதான்னு பார்த்தீங்கன்னா கடன்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஆண்குருவிக்கு வந்து கழுத்தில் வந்து தொண்டைப்பகுதி கருப்பாக இருக்கும். பெண்குருவி வந்து பார்த்தீங்கன்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இப்போ ஆண்குருவி வந்து கம்மரு பாருங்கள், சிட்டுக்குருவியை பற்றி நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆண்குருவி பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து தொண்டைப்பகுதி வந்து கருப்பாக இருக்கும். இப்போ சிவபெருமான் வச்சிங்கன்னா கருப்பாயிடும் வச்சுக்கலாம். பெண்குருவி பார்த்தீங்கன்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கூடு கட்டிடுமா, கூடு கட்டும் பறவை இது. கூடு கட்டிட்ட ஒரு நாளில் வந்து 3 முதல் 6 முட்டைகள் வந்து இடும். 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் வந்து அடை காக்கும். இன்குபேஷன் காலம். 15வது நாள் வந்து இந்த குருவி குஞ்சுகள் வெளியே வந்துடும். இதோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். 10 முதல் 13 ஆண்டுகள். இங்கே இருக்குது பாருங்கள், 2வது பேரால் பாருங்கள். இது வந்து இமயமலை பகுதியிலையும் காணப்படுகிறது. 4000 கிலோமீட்டர் வரை அங்கே உயரத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மனுஷன் இருக்கிற இடத்துலையும் துருவ பகுதியிலையும் இது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோடைய உணவுகள் பாருங்கள், தானியங்கள், புழு பூச்சிகள், மலர்கள், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை. சரிங்க? இப்போ ஏன் இது அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இதோடைய வேகம் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக பறக்கும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன்னா சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூறுவோன்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவியோடைய அழிவு காரணம் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி தான். பூச்சிக்கொல்லி, நகரமயமாதல், அப்புறம் பார்த்திங்கன்னா செயற்கை வேலிகள். இந்த 3மே வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. இதில் தாண்டி 4வது விஷயம் பார்த்திங்கன்னா உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் அடிச்சிக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி அதிகமாக யூஸ் பண்ணதால அங்கே இருக்க பூச்சிகள்லாம் செத்து போகுது. அப்போ இதால் ஒரு இறை இல்லாமல் போயிடுது. அப்புறம் நவீன கட்டடங்கள், அதாவது விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு கட்டடங்கள் அதிகமாக கட்டும்போது அதுக்கு வாழிடம் வந்து குறைஞ்சி போகுது. செயற்கை வெளினா இயற்கையாக மரம் மாதிரி இருக்கும், ஆனால் அது மரம் கிடையாது, செயற்கையாக செஞ்சது. அடுத்தது இதுக்கு புதர் செடிகள்லாம் இருக்கும், இப்போ இல்லை. உணவுக்கு இருப்பிடம் வந்து எல்லாமே குறைஞ்சி போச்சு. நகரமயமாதல், பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினால என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் சண்டை போடுற நிலைமை இது இருக்குது. இந்தியாவின் பறவை மனிதர் பற்றி நம்ம பார்த்துடலாம். இவர் தான் சலீம் அலி. இவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். தன் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவின் வீச்சு தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. சரிங்களா? இவர் பற்றிய பாடம் வந்து 12th விலங்கியல் புக்கில் நல்லா டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை படிச்சுங்க. அடுத்தது இதில் இந்த சிட்டுக்குருவியோடைய இந்த பறவைகள் வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்திங்கன்னா அரசு மரங்களை நடணுன்றாங்க. அவரை புடலை போன்ற குடிகளை வளர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் முக்கியமாக உள்ளூர் தாவரங்களை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பார்த்திங்கன்னா பாரதியார். அவர் அதாவது அரிசிவாயன் வந்து வீட்டில் மனைவி சொல்லி நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். அரிசிவாயன் சொல்லியிருப்பாங்க சாப்பாட்டுக்கு. அந்த சாப்பாட்டை போய் என்ன பண்ணுவார்னா பறவைகளை போட்டு வந்து வீட்டில் போய் திட்டு வாங்கிட்டு இருப்பார் பாரதியார். அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தார் பாரதி. இப்போ நம்ம அவர் வந்து நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் யாரும் வந்து எந்த ஒரு உதவியும் அவர் செய்யலை. உண்மையிலே ஒரு திறமையான மனிதர்களுக்கு உலகத்தில் வந்து வாய்ப்புகள் என்பது அரிது தான். அறிவு இருக்கிறன்ட்ட பதவி இருக்காது, பதவி இருக்கிறன்ட்ட அறிவு இருக்காது.
சரி, வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது சொன்னது பார்த்தீங்கன்னா சலிமொழி. நான் என்ன சொன்னேன், உலகிலே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை பார்த்தீங்கன்னா ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் பறவையினம். பறவைகள் பற்றிய படிப்பு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 20, 21 பார்த்தீங்கன்னா வன தினம், 22 வந்து வானியல் தினம், 23 வந்து 20 பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி தினம், 21 வந்து வன தினம், 22 வந்து வன தினம், 23 வந்து வானியல் தினம், 24 வந்து காசநோய். அடுத்தது தட்பவெப்பம் பாருங்கள். தட்பவெப்பம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் குட்டல் வெப்பம். வேதி உரங்கள், வேதி குட்டல் உரங்கள். தரைக்குடல் இறங்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தரை இறங்கும். வழித்தடம், வழிகுடல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். அடுத்தது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. கூடுதலாக சொன்னால் மனிதன் வசிக்கும் பகுதி. சரிங்களா? மிக நீண்ட தொலைவை பறக்கும் பறவை என்னன்னு பாருங்கள், ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்த புலவர். அடுத்து பறவைகள் இடம்பெயர்வுக்கு டேஷ் என்று பெயர், வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் பார்த்தீங்கன்னா சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று புவியீர்ப்பு புலம். இது அடிப்படை காரணிகள். இது காரணங்கள் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் இனப்பெருக்கத்துக்காக தான் போகுது. சரிங்களா? அடுத்தது எல்லாம் சின்ன சின்ன கொஷின். இதெல்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் இதில் முக்கியமான மட்டும் தமிழகத்தில் வலசை பறவைகள் வருகை டேஷ் தற்போது சிட்டுக்குருவி எண்ணிக்கை குறித்துள்ளது. வெளிநாட்டு பறவைகள் தான். கிழவனும் கடலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 நிமிஷம் கூட நமக்கு ஆகாது. இந்த பாக்ஸ் கணக்கு தான், வேறு எதுவுமே இதில் கிடையாது. கிழவனும் கடலும். தி ஓல்டு மேன் அண்ட் தி சி என்னும் ஆங்கில புதினம். இது புதினம், நல்லா கவனிச்சிங்க. புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கே சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. 1954 நோபல் பரிசு பெற்றது. இதன் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. சிம்பிளாக பாருங்கள், கிழவனும் கடலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கில புதினம். 1954 நோபல் பரிசு பெற்றது. இதோடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது இந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா சாண்டியாகோ. அவர் வந்து 84 நாட்கள் வந்து மனோலின் என்ற சிறுவனை கூட்டும் போவார் மீன் பிடிக்கிறதுக்காக. அவனுக்கு கற்றுக்கணும்னு அவனும் போவான், ஆனால் மீன் கிடைக்காது. 85வது நாள் வந்து மீன் கிடச்சிரும். இது வந்து ஒரு முயற்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. மனுஷன் வாழ்க்கையில் எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் இப்போ எக்ஸாம் தவறிவிட்டு இருந்தால் கூட நீங்கள் அடுத்த எக்ஸாம் படித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த தாத்தாவோட கதையை நமக்கு ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துருப்பார், அப்போ கூட அந்த மீனை வந்து முழுமையாக எடுத்துன்னு வர முடியாது. அடுத்தது முதலெழுத்தும் சார்பு எழுத்தும். இலக்கணம் வந்து ரொம்ப இது ஈஸி. பாருங்கள், எழுத்துக்களை 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கு பாருங்கள், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் 18ன்னு சொன்னோம் நம்ம ஏற்கனவே. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து 30 எழுத்து சொல்கிறோம். இந்த 30 எழுத்து சேர்ந்தால் என்னது 216 எழுத்து பிறக்கிறது. சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதால் இது முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம். இது 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரழுப்படை, ஒற்றழுப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது ஒன்றும் கிடையாதுங்க. முதல் எழுத்து சார்ந்து வரும் எழுத்துக்கள்னால் இது ஓசை குறைஞ்சி வரும், அவ்வளோதான். ஒரு சில இடத்துல ஓசை நீண்டு வரும், ஓசை குறைஞ்சி வரும், சில எழுத்துக்கள் உருவாகும். இப்போ உயிர்மெய்யை சேர்ந்தால் உயிர்மெய். ஆயுதம்னா தனியாக இருக்குது. உயிரிழப்படைனா அது சொல்லி சேலைப்படை, இன்னி சேலைப்படை, செயலு சேலைப்படையெல்லாம் வரும். பார்த்தீங்களா? நம்ம அடுத்தடுத்த பாடங்களை நம்ம இதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? குற்றியலுகரம் முக்கியமானது. இந்த ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓசை பொறுத்து தான். இந்த ஐ எழுத்து வந்தால் எப்படி இருக்கும், அவு எழுத்து வந்தால் எப்படி இருக்கும், ஆயுதம் வந்தால் எப்படி இருக்கும், மகரம் வந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ உயிர்மெய் இது நம்ம சொல்லிட்டேன். இப்போ உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இக்கு குட்டலா, அது புள்ளி வைக்க முடியல, புள்ளி வைக்காம முடிட்டேன். இக்கு குட்டலா இது ஓகேங்களா? இப்போ இது உச்சரித்து பாருங்கள், மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும். அந்த ஒளி வடிவம் பாருங்கள். ஒளினா வாயில் நம்ம சொல்கிறது. இக்கு குட்டலா அதாவது இக்கும் வரும், ஒரு கான்னு வருதா. அடுத்தது வரி வடிவம் பாருங்கள், மெய்யெழுத்தை ஊற்றிருக்கும். மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா இக்கு. இப்போ ஆன்ற எழுத்து வரவே வராது. அப்போ வரி வடிவம் பார்த்தோன்னா மெய்யெழுத்து தான் ஊற்றிருக்கும். இக்கு குட்டலா சொன்னேன். இப்போ இதில் என்ன எழுத்து வரல, எழுதும்போது கா மட்டும்தான் வருது. ஆனால்
உச்சரிக்கும் போது ரெண்டுமே சேர்ந்து வருது. சரிங்களா? அப்போ வரியோட என்னென்னா மெய்யெழுத்து தான் ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, அதிகமான ஒரு வார்த்தை, அதாவது கால அவகாசம் அதிகம் வரி க்குன்றதை அப்படி முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ உயிரெழுத்தை ஒத்திருக்குன்னு சொல்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். வரி வடிவம் வந்து இந்த மெய்யெழுத்து தான் வருது. இக்கு கூட்டலால் தான் வருது. ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் ஒத்திருக்குது. எப்படின்னா ஆளை தான் முடியுது. அப்படி சொல்லி பாருங்கள். அடுத்தது ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இது ரொம்ப முக்கியமானது. இதை நான் அன்லைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இது நுட்பமான ஒலிப்பு முறையை கூட உடைய எழுத்து அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆயுதம் போட்டுடலாம். முப்புள்ளின்னு கொடுத்தாலும் சரி, முப்பார் புள்ளி கொடுத்தாலும் சரி, தனிநிலை அகேனம் எது கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடணும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லினை எழுத்தையும் கொண்டு தான் வரும். இப்போ எக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு குறில் எழுத்து எக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் எழுதுறதுங்க பாருங்கள். எக்கு இதில் முன்னாடி எழுத்து வந்து குறில் எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குறில் எழுத்து வந்து 5, நெடில் எழுத்து 7, மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12. இதில் குறில் எழுத்து இடையில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து வருது. அதுக்கு அடுத்தது என்ன வருதுன்னா ஒரு வல்லினை எழுத்து வருது. கசட தப்புற அந்த வரிசை வகை தான் வந்து சரிங்களா? இது தனித்து இயங்காது, ஒரு பொருளே கிடையாது. அதுக்கு முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்து என அழைக்கப்படுகிறது. இந்த ஆயுத எழுத்து எப்படின்னா சார்பு எழுத்து சொல்லலாம். முதல் எழுத்துக்களாகிய உயிரியும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம எக்குன்னு சொன்னோம். முன்னாடி ஒரு எழுத்து, பின்னாடி ஒரு எழுத்து. அப்போ உயிரையும், அதாவது உயிரெழுத்து வந்து நம்ம உயிர்மை எழுத்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? ரெண்டையும் சார்ந்து இயங்குவதால் இது வந்து சார்பு எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் முடிச்சிட்டோம். இதில் கொஞ்சம் வேகமாகவே முடிச்சிட்டேன். கலைச்சொல் பார்த்தா முடிஞ்சிடும். கண்டம், காண்டினென்ட், வலசை, மைக்ரேஷன், கிளைமேட், தட்பவெப்பநிலை, செஞ்சுரி, புகலிடம், வெதர், வானிலை, கிராவிஷனல் ஃபீல்டு, புவியீர்ப்பு புலம். சரிங்களா? அடுத்து இதில் திருக்குறள் இருக்குது. திருக்குறள் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் எந்த அணியும் கொடுக்கல, அதனால நம்ம படிச்சுக்கலாம். திருக்குறள் பாருங்கள். கடல் வாழ்த்து. இதில் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் இந்த திருக்குறள் நீங்கள் கவனிச்சுனா தெரியும். திருக்குறள் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லியிருப்பார், இல்லைன்னு சொல்லியிருப்பார். நான் எப்படி சொல்கிறேன் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இப்படி படித்தா திருக்குறள் இப்படி படிச்சுனே எனக்கு கண்டிப்பாக மறக்காது. நமக்கு நிச்சயமாக இதில் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது அகரம் தான் வந்து எழுத்துக்கள்லாம் வந்து முதலாக இருக்குது, தொடக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆதிபகவன் முதற்றே உலகு, அதாவது தன்னுடைய அப்பா அம்மா தான் எனக்கு வந்து தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது தன்னுடைய தாய் தந்தையை தான் சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறான்னு சொல்லும்போது எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆதிபகவன்னா நம்ம சிவனை தான் சொல்கிறாரு. சிவன் பார்வதி தான் இவர் சொல்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆதிபகவன் முதற்றே உலகு, இவங்க கடவுள் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த குறளை இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கேட்காதீங்க. நான் இந்த திருக்குறளை வந்து எந்த அளவுக்கு நுட்பமாக எழுதிக்கிறாரு பாருங்கள். அடுத்து நம்ம அவருடைய நூல்வழிக்கு போயிடலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என பல சிறப்பு பெயர்கள் உண்டு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இதில் 133 அதிகாரங்கள், 1330 குறள் வந்து கொண்டுள்ளது. பிகினர்ஸுக்கு சொல்லிடுறேன். மெயினாக ஒரு முறை அவங்களுக்கு தெரியாத புதுசாக படிக்கணும் கஷ்டமாக இருக்கும். திருக்குறள் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. சரிங்களா? 3 பிரிவு. அதாவது இன்னும் எத்தனை பிரிவுன்னு கேட்டாங்கன்னா 3 பிரிவு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது வந்து ஏழு பார்த்திங்கன்னா 9 ஏழு கொண்டிருக்கோம். 14 கீழ்கணக்கு நூல்கள் 1. அப்போ 14 மேற்கணக்கு நூல்கள் என்னன்னு பாருங்கள். 10 பாட்டும் 8 தொகையும் திருக்குறளில் இல்லாதும் இல்லை, சொல்லாதும் இல்லை என்னும் வகையில் அமைந்துள்ளது. உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என்று சில சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து 107 மொழிக்கு மேற்பட்ட 107க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107க்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது எந்த நாட்டினரும், எந்த மதத்தினரும், எந்த வகுப்பினரும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு இது போகிறது சாத்தியமானதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க இது ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ, ஒரு வகுப்பாருக்கோ இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம இந்த பாடத்தை சிறப்பாகவே முடிச்சிட்டோம்.
நம்ம அடுத்த பாடம் 3வது இயல் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் இந்த இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு நீங்கள் நல்லா தயாராகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் 3வது இயல் நம்ம உடனே போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.